ஈரோடு மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் கே.இ. பிரகாஷ் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நாடு முழுவதும் காலை 8 மணிக்கு தொடங்கியது. முதலில் தபால் வாக்குகள் பிரிக்கப்பட்டு அவை உண்மையான வாக்குச்சீட்டுகளா என்பது குறித்து கண்டறிய ஸ்கேன் செய்யப்பட்டு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் காலை 8:30 மணிக்கு திறந்து எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஈரோடு மக்களவை தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையமான IRTT கல்லூரியில் நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் இன்று மதியம் 3 மணி நிலவரப்படி ஈரோடு மேற்கு, ஈரோடு கிழக்கு, மொடக்குறிச்சி, தாராபுரம், காங்கேயம், குமாரபாளையம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் கே.இ. பிரகாஷ் 1,00,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். திமுக வேட்பாளர் கே.இ. பிரகாஷ் 2,70,000 வாக்குகளும், அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் 1,55,000 வாக்குகளும், தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் விஜயகுமார் 34,000 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்மேகன் 40,000 வாக்குகளும் பெற்றிருந்தனர். வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்தே திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னணியில் உள்ளார். குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார். மற்ற தொகுதிகளில் திமுக வேட்பாளர் முன்னிலை வகித்து வரும் நிலையில் திமுகவினர் உற்சாகமடைந்துள்ளனர். ஈரோடு மக்களவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை விட பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சுமார் 6,000 வாக்குகள் குறைவாக பெற்று 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். இதனால் நாம் தமிழர் கட்சி 3 மணி நிலவரப்படி 3ஆம் இடத்தில் உள்ளது.